வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் நீட்டு இந்த ஜிஇ இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்களா சார், இன்னும் நிறைய சப்போஸ் இந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதனா சொன்னோன்னா எங்கள் பசங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நெஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணி அதில் உள்ளே போனோன்னா 5 வருஷம் அங்கேயே படிக்கலாம். அது இல்லாமல் அதில் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சதுமே நல்ல பிளேஸ்மெண்ட் பார்குலெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? www.nestexam.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதை நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்றது தான் நெஸ்ட். இந்த எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டவுன்லோட் ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் என்னென்னா ஆர்ஜிஆர் அகாடமி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீட்டுக்காக கிராஷ் கோர்ஸ், நீட்டுக்காக ஃபுல் இயர் ப்ரோக்ராமு, ஜேஇக்காக வெயிட் பண்ணி படித்து 1 இயர் பண்ணணும்னா ட்ராப்பர்ஸ் பேட்ச்சு, அதுக்கப்புறமா ஜிஇக்கான கிராஷ் கோர்ஸ் 11 and 12 படிக்கிற கோர்சஸ், தென் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமு, இது இல்லாமல் நீட்டுக்கு கியூட்டுக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் விஐடி இந்த மாதிரி எல்லாம் போகிறாங்க இல்லையா பிட்ஸு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசருக்கு, இதுக்கெல்லாம் வந்து கிராஷ் கோர்ஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். 1ஆம் தேதியிலேருந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள், இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 9176552121 இல்லைன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவாங்க. ரைட், இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் 2025 இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ஸ். இதில் வந்து தென் சிலபஸ், இதில் என்னெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் பண்ண முடியும், என்ன கோர்ஸு, இது படிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், எங்கே இருக்குது, எவ்வளோ ஃபீஸு, எப்போ எக்ஸாம்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், நைசர், நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்தியன் இன்ஸ்டியூட். அந்த மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் புவனேஸ்வரில் இருக்குது நைசர். தென் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்சஸ், UMDAE செப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மும்பையில் இருக்குது. இது 2த்துலேயும் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து எழுதணும். என்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, இங்கே பார்த்தாலும் நெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்டை வந்து நம்ம எழுதணும். இந்த டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் வந்து டெஸ்ட்டுனா என்ன, இதெல்லாம் டீட்டெயில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் ரொம்ப அருமையாக இருக்குன்றாங்க. அட்டாமிக் எனர்ஜியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்களே இதில் படித்து முடித்தவங்களுக்கு என்ட்ரன்ஸ் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ மூலயமா வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. The National Entrance Screening Test is a compulsory computer-based test for admission to the 5-year integrated MSc program in எதுல biology, chemistry, mathematics and physics. நம்ம இன்டெகிரேட்டடா MSc ப்ரோக்ராம் பண்றதுக்கு எங்கெங்க இன்ஸ்டியூட், 2 இன்ஸ்டியூட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நைசர் புவனேஸ்வரில் இருக்கு, அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்சஸ். ரைட்டா, மும்பை இன்டெகிரேட்டட் MSc ப்ரோக்ராம் நைசர். இது 2த்துலையும் என்னன்றதை பார்த்தோம் அப்படின்னா போத் நைசர் அண்ட் UMDAE செப்ஸ் ஆர் autonomous institution. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க, இட்ஸ் a autonomous institution established by the Department of Atomic Energy இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 2007ல இருந்து இருக்கு. நைசர் இஸ் அன் ஆஃப் கேம்பஸ் சென்டர் ஆஃப் தி ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அண்ட் ஆல் அகாடமிக் ப்ரோக்ராம் ஆஃப் நைசர் ஆர் அஃபிலியேட்டட் வித் ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டிடியூட் கூட அஃபிலியேட் ஆயிருக்கு. UMDAE SEBS is a DAE institution and is physically located on the Kalina campus of the University of Mumbai. Kalina campusல இருக்கக்கூடிய University of Mumbaiல இருக்கக்கூடிய Kalina campusல வந்து பார்த்தீங்கன்னா இந்த DAE இருக்கு. The degrees to students are awarded by the University of Mumbai. இங்க மும்பைல இருக்கிறதுக்காக டிகிரி யார் கொடுக்கறானா, மும்பை யூனிவர்சிட்டி வந்து கொடுக்கறாங்க. These institutes were started with the mandate to provide high quality teaching in basic sciences by a faculty of distinguished scientists,
பாருங்க சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்கல்ட்டி எந்த மாதிரி இருக்காங்க, சயின்டிஸ்ட் கிட்ட போய் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஜூனியர் சயின்டிஸ்டா ஆகணும் அப்படின்னா இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்டா? எம்பெடட் இன் a vibrant research environment and to create a national pool of scientists ready to take up research challenges in the frontiers of basic and applied sciences. The integrated MSc program at this institute is residential. இது எங்க என்ன பண்ணணுமா, தங்கி தான் படிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் and follows a semester based course structure. The latter as continuous assessment with a flexible and innovative academic curriculum exposing the students to research early in the program. The placement of the graduated students from NICER and UMDAE SEBS provide testimony to the success of this program. ரைட்டா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீடைலா நீங்க நிதானமா வந்து ஒவ்வொன்றா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்ல போயிட்டு பாருங்க. நம்ம இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, the candidate admitted to the program are eligible to receive an annual scholarship of 60,000 rupees through the DISHA program of the Department of Atomic Energy, Government of India. இந்த DISHA programல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களா, 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்குனா 5,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப 5,000 into 12 கிட்டத்தட்ட 60,000 rupees. ஃபீஸ் 10,000 ரூபாய் தாங்க படிக்கிறதுக்கு. ஆனா நீங்க பாருங்க படிக்கிறப்ப 60,000 ரூபாய் வருஷத்துக்கு வாங்குறீங்கன்றாங்க. அப்ப இதுல எல்லாம் போய் படிக்கணும்னா என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றாங்கல்ல. அப்ப சப்ஜெக்ட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போய் படிக்கணும். ரைட்டா? In addition, the scholarship recipient receive a grant of rupees 20,000 per annum for the summer internship. சம்மர்ல இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் பண்றப்ப அடிஷனல் ஒரு 20,000. அப்ப அது ஒரு 60,000, இது ஒரு 20,000, எவ்வளவு மொத்தம் 80,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Candidates selected by DST for the Inspire She program or endorsed for the Inspire scholarship by NICER and UMDAE SEBS alumni of the program are presently pursuing PhD at reputed universities and institutes in India and abroad. இதுல இருக்கக்கூடிய அலுமினிஸ் எங்க இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஎஸ்சி பிஹெச்டி வந்து பர்சியூ பண்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலயும் சரி அப்ராட்லயும் சரி. பிசைட் டாப் பர்ஃபார்மர் அட் NICER and DAE SEBS securing overall grades above a certain threshold at the end of the program or eligible to appear directly for the interview admission to Baba Atomic Research Center. பார்க்குன்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு. அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, ட்ரைனிங் ஸ்கூல். அந்த ட்ரைனிங் ஸ்கூல்ல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமா இங்க படிக்கிற குழந்தைங்களை வந்து என்ன பண்றாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால பாருங்க படிக்கிறப்பயே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, படிச்சு முடிச்சதுமே வேலையும் கிடைக்குது. அப்புறமா நம்மளுக்கு என்ன வேணும், ரைட்டா? அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது. எலிஜிபிலிட்டி என்ன, +1 and +2 படிச்சிருக்கணும். இட்ஸ் மேண்டேட்டரி. ஆல் அஸ்பைரிங் கேண்டிடேட் மஸ்ட் மேண்டேட்டரி ரைட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். 11 and 12 படிச்சிருக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும், சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்திருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்ன்ற எக்ஸாம் எழுதணும். கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் டு பாஸ் இன்னும் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். எப்போ பண்ணிருக்கணும், 2023ல பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, 2024ல பண்ணா கூட பரவாயில்ல, 2025ல அப்பியர் ஆனா கூட பரவாயில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 சான்ஸ் தான் உங்களுக்கு எழுதுறதுக்கு. ஏற்கனவே இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன்னா அதுக்கு முன்னாடி 2 வாட்டி எழுதலாம், 3 வாட்டி நம்ம எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிராப்பர், செகண்ட் டிராப்பர், தேர்ட் டிராப்பர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா கிடையாது இந்த நீட் மாதிரி ஏன் அவ்வளவு வயசானா எழுதிங்க அப்படின்றது கிடையாது. இப்போ 23, 24 and should be appearing for the same in 2025. Candidates appearing for the board examination in 2025 must pass it by the இதெல்லாம் ஓகே. நம்ம 60% இருக்கணும் மினிமம் மார்க்ஸ், அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். For candidate belonging to SC ST கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. ரைட்டா? ஏஜ் லிமிட், there is no age limit for appearing in the next 2025 examination and admission to either NICER or UMDAE SEBS. எலிஜிபிலிட்டி என்ன சொல்றாங்க, எந்த ஏஜ்ல வேணாலும் நீ படிக்கலாம்ன்றாங்க. ஆனா எக்ஸாம் எப்போ அப்பியர் ஆயிருக்கணுமா, +2 எக்ஸாம் 23, 24, 25. அப்ப என்ன அர்த்தம், அவ்வளவுதான் ஏஜ் லிமிட் அதுக்கேற்ற மாதிரி கட் ஆயிடுது இல்ல. அப்புறம் நான் நோ ஏஜ் லிமிட். ரைட்? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சம்மரின்னு பாத்தீங்கன்னா செக்யூரியா பொசிஷன் இந்த நெக்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்ல வாங்கணும், நெக்ஸ்ட் எழுதி அதுல மெரிட் லிஸ்ட்ல வரணும். Then passed the 12th standard board examination in the science stream. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 12th வந்து பாத்தீங்கன்னா 60% இல்ல 55% நம்ம வாங்கி இருக்கணும். நெசசரி சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ரிசர்வேஷன் மாதிரி தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெனரல் கேட்டகரி, OBC, EWS, தென் வந்து பாத்தீங்கன்னா SC ST இந்த மாதிரியான
கேட்டகரியில் இருக்குது. அது இல்லாமல் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. ரைட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எப்போ நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா June 22, 2025 இந்த எக்ஸாம் நடக்குது. 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். எக்ஸாமினேஷன் எதில் நடக்கும்? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ரைட்டா? அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இதை பார்த்துட்டோம். சென்டர்ஸ் எங்க கொடுப்பாங்க? ஐயோ சார், இதெல்லாம் சென்டர்லாம் எங்கேயோ வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் வந்து நம்மளுக்கு செக் பண்ணிக்கலாம் இருக்கா அப்படின்னு. சென்டர் நேம் போட்டிருக்காங்க பாருங்க. இதுல நம்மளுக்கு எர்ணாகுளம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 3 இடம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகணும். போர்ட் பிளேயர், குண்டூர், கர்னூல், ஆந்திர பிரதேசில் இருக்கிற திருப்பதி, விஜயவாடா, விசாகப்பட்டினம், விசாகநகரம், நாகலாபுரம், திரிபுரா, குவஹாத்தி, தேஸ்பூர், பல்காபூர், பாட்னா, பிலாய் நகர், ராய்ப்பூர், நியூ டெல்லி, பஞ்சாலி, அகமதாபாத், புஜ், ராஜ்கோட். கேரளால வந்து பாத்தீங்கன்னா கொல்லம், இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு, கொல்லம், கோட்டயம், கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்கோடு, பத்தன்மிட்டா, திருவனந்தபுரம், திருச்சூர், வயநாடு, எத்தனை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரளால சென்டர் இருக்கு பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவ்வளவு இருக்கு, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாமையே இருக்குங்க. தயவு செய்து பரவாயில்ல, வெளியூர் கூட போய் எழுதினா கூட பரவாயில்ல, தயவு செய்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து போடுங்க, போட்டு போய் எழுதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நைசர்ல படிக்கிறதுக்கும் UMDAல படிக்கிறதுக்கும் மும்பையில் சரியா ஒண்டர்ஃபுல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் கூட கொடுத்துருக்காங்க, சென்னையில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, மதுரை இருக்கு, சேலம் இருக்கு, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ரைட், ஓகே, பரவாயில்ல, ஒரு 5 இடம் நம்மளுக்கு மாட்டிக்கிச்சு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், இதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் 3 hours 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. Candidate will not be allowed to enter the hall after 9:30. The earliest candidate can leave the examination is 11 AM. பரவாயில்ல, இந்த எக்ஸாமில் வந்து 12:30 மணிக்கு முடிஞ்சா கூட 11 மணிக்கு அனுப்புனா கூட அனுப்பிச்சிருவாங்களாம் முடிச்சிட்டா. நல்ல எக்ஸாமாக இருக்குது, வெயிட் பண்ண வைக்கிறது இல்லை, முடிச்சுட்டு எதுக்கு தேவையில்லாமல். Candidate must bring their admit card, school photo, ID card or any other photo ID issued by governmental agencies to the examination hall. இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கு, இதையும் செக் பண்ணிக்கிடுங்க. ஹவு டு அப்ளை? டு அப்ளை த நெஸ்ட் கேண்டிடேட் மஸ்ட் ஃபில் அவுட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரூ nestexam.in அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போயிடும். எப்போ வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ராசஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா May 9 வரைக்கும் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, நிதானமா வந்து போடலாம். அப்ளிகேஷன் கேன் பி சப்மிட்டட் த்ரூ ஒன்லி நெஸ்ட் வெப்சைட்ல தான் நீங்க வந்து போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஷுவல். தென் அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 rupees ஜென்ரல் OBC. அதர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees SC ST. ரைட்டா? SC ST அந்த கேட்டகரிஸ்க்கு. அகைன் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees. இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் நீட் நாட் சென்ட் எனி டாக்குமெண்ட் டு த நெஸ்ட். இப்போ எதுவும் தேவையில்லை, அனுப்ப தேவையில்லை. ஹவு டு அப்ளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா www.nestexam.in நம்ம போய் பார்த்துக்கலாம். அட்மிட் கார்டு எப்போ எக்ஸாம்ஸோ அதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணுவாங்க. மற்றபடி ஏதாவது கரஸ்பாண்டன்ட் உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு February 17. க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் May 9. அட்மிட் கார்டு 2ஆம் தேதி கொடுக்குறாங்க. எக்ஸாமினேஷன் வந்து 22 அன்னைக்கு நடக்குது 9 o'clockலேருந்து 12:30. ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது வந்து அப்புறமா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு ரிமெம்பர், சில விஷயங்கள். கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு ரீச் த எக்ஸாமினேஷன் வென்யூ, இது 60 minutes பிஃபோர். ஓகே. Candidates will not be allowed to enter the examination hall any later than half an hour. பரவாயில்ல, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட 9:30 மணி வரைக்கும் கூட அலோவ் பண்ணுவோன்னு கொடுத்துருக்காங்க. NTA மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லை. Candidate will be allowed to leave the examination hall no sooner than 2 hours after the start of the examination. 2 ஹவருக்கு முடிஞ்சதுமே வந்து போய்க்கலாம். 12:30 மணின்றதுனால 1 hour பிஃபோர் கூட போய்க்கலாம். Candidate must bring their admit card. இதெல்லாம் வந்து ஜென்ரல் ரூல்ஸ். லாக் டேபிள்ஸ் நாட் அலௌடு, இதெல்லாம் வந்து ஜென்ரல் ரூல்ஸ். தென் கேஜெட், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நாட் அலௌடு. திங்ஸ் டு ரிமெம்பர் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன், த கரெக்ட் இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணணுமா. இமெயில் ஐடிக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், அதனால வந்து கரெக்டாக நம்மளுடைய இமெயில் ஐடி தான் கொடுக்கணும், நம்மளுடைய இமெயில் ஐடி தான் கொடுக்கணும், யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி தான் கொடுக்கணும். த நெக்ஸ்ட் ஆஃப்லைன் கம்யூனிகேஷன் வில் பி கேண்டிடேட் ஒன்லி த்ரூ திஸ் இமெயில் ஐடி. ரைட்டா? த ஃபோன் நம்பர் ப்ரொவைடட் டூரிங் த அப்ளிகேஷன் ஷுட் பி
என்ன பண்ணணும், கரெக்டாக வச்சுக்கணும். அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கணும். அதுக்கு எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு, மற்ற கம்யூனிகேஷன்ஸும் அதில் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள். எஸ்எம்எஸ் மெசேஜஸ் வேர் எவர் நெசசரி அனுப்புவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்லி ஸ்கேண்ட் அண்ட் கிராப்டு ரீசெண்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி அப்லோடட். அப்ளிகேஷன் போடுறப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 80 KB இருக்கணும். தென் வந்து ஜேபக் ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்பியூட் எதனா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ரைட், இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு நைசரில் வந்து 101 சீட்ஸ் இருக்குது. செப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 23 சீட்ஸ் இருக்குது. ஓபிசி அண்ட் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல வந்து சீட்ஸ் கிடையாது நைசரில். செப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட் இருக்குது. ஓபிசி என்சிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54 சீட்ஸ் கொடுக்குறாங்க. 15 சீட் செப்ஸில் இருக்குது. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 சீட் இருக்குது. செப்ஸில் வந்து 9 சீட்டு. எஸ்சியில் வந்து 15 சீட் இருக்குது. செப்ஸில் வந்து 4 சீட் இருக்குது. திவ்யகஞ்சன் 5% சீட்ஸ் இன் ஈச் கேட்டகரியில் கொடுக்குறாங்களாம். ரைட்டா, டோட்டல் வந்து 200. நைசரை பொறுத்த வரைக்கும் 57 சீட்ஸ் வந்து செப்ஸில் இருக்குது. 2 supernumerary seats are reserved at both Nicer and SEBS. அது என்ன, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் as per existing government. அந்த மாதிரி எதனா கேண்டிடேட் அதுலேருந்து வந்தாங்கன்னா 2 சீட்ஸ் அவங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட் வித் certain category rank will take a general seat if she secure a suitable general ranking. சரி, இதெல்லாம் ஓகே. என்ன சொல்கிறாங்க, அந்த சூப்பர் நியூமரரி கோட்டால சீட்ஸ் அந்த கேட்டகரியில இருந்து அவங்க ஜென்ரலில் வந்தால் கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்தது மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் நம்ம அப்புறமா எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருன்னா நம்ம செலக்ட் ஆனதுமே இதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி அது ரிசல்ட் வரப்போ நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடலாம். அந்த டைமில் பார்த்துக்கலாம். இப்போ யாருன்னா பார்க்கணுன்னா நிதானமாக வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பாருங்கள். ரைட்டா, கட் ஆஃப் வந்து எப்படி வருது, எப்படி எடுக்கிறாங்க, என்ன மார்க்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க, யாராருக்கு என்ன மாதிரியான அலாட்மெண்ட் வருது, ஓவரால் கட் ஆஃப் ஆஃப் மினிமம் அட்மிஷபிள் பர்சன்டேஜ்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் நம்மளுக்கு கொஞ்சம் செக் பண்ணிட்டு பார்க்கலாம். பட் அப்புறமா பார்த்துக்கலாம், நிதானமாக பார்த்துக்கலாம். அட்மிஷன், தென் சிலபஸ். இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ் தான். +1 அண்ட் +2ல படிச்ச சிலபஸ் தான். சிலபஸ் ஃபார் த நெக்ஸ்ட் preliminary follows the NCERT CBSE rationalized science syllabus of class 11 and 12. The detailed syllabus for the next examination is provided at the end of this document. அது பார்த்துக்கலாம். பயாலஜி இதில் நீங்கள் கிளிக் பண்ண வரும், சிலபஸ் கிளிக் பண்ண வரும். தென் சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸ் 4 சப்ஜெக்டும் உங்களுக்கு வரும். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறது தான் சிலபஸ். ரைட்டா, நம்ம என்சிஆர்டி ஏற்கனவே பார்த்துருப்போம் 11 and 12. இதுதான் சிலபஸ், பார்த்துக்கிடுங்க. எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கான கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூ டைப்லையும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு இது சம்மந்தமாக ட்ரைனிங் வேணும்னா நம்ம நைசருக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதே தான் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. நம்ம நாளையிலேருந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா நெக்ஸ்ட்டுக்கு கூட ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில். சரியா, தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சயின்ஸு சம்மந்தமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படிச்சுட்டு நாங்களும் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் வேறு ஏதாவது கோர்சஸ் இன்ஜினியரிங்கோ இந்த மெடிக்கலோ இல்லாமல் வேறு ஏதாவது படிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து சிபாரிசு பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.